வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 42 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட புதுத்துறை பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள செங்கழுநீர் தீர்த்த குளத்தை மேம்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 23,65,000 மற்றும் காரைக்கால் கடற்கரையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அறை கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம், காரைக்கால் மகாத்மா காந்தி சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் கடற்கரையில் சாலையோர பூங்கா அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8,62,000 திட்ட மதிப்பீட்டிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் ஜோதிபாஸ் மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டம் ஒருங்கிணைந்த ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 292 கௌரவ ஆசிரியர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கல்வித்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கௌரவ ஆசிரியர்களின் பணிக்கால ஒப்பந்தம் இந்த கல்வியாண்டு நிறைவடைவதாக, அவர்களை பணி நீட்டிப்பு செய்ய முடியாது எனவும் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர் கூட்டங்கள் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆசிரியர் பணியில் நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களின் கனவு பொய்யாக்கப்பட்டதாகவும், இவர்களில் பெரும்பான்மையானோர் 35 வயதை கடந்த நிலையில் இனி அவர்களால் எந்த அரசு வேலைக்கும் செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு உடனடியாக கௌரவ ஆசிரியர்களின் பணியை நீட்டிப்பு செய்ய வேண்டும் அல்லது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். நான்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் விரிவுரையாளர்கள், டிஜிடி மற்றும் ஏனைய ஆசிரியர்களை 4 ஆண்டாக பணிபுரிந்து ரெகுலர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த என்ஆர் பிஜேபி அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட் மெரிட் அடிப்படையில் தகுதி வாய்ந்த ஆசிரியர் நியமனம் செய்யணும். அப்பொழுது 3 ஆண்டு பணி முடிந்த பிறகு இவர்களை ரெகுலர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருந்தோம். அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி அரசு அந்த ஆசிரியர்களை ரெகுலர் செய்யாமல் இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதியிலிருந்து பாண்டிச்சேரியில் 290 ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு காரைக்காலில் கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் தன்னோடு பணிபுரியக்கூடிய, தங்கள் அளவுக்கு பணிபுரியக்கூடிய கான்ட்ராக்ட் டீச்சர்ஸை ரெகுலர் செய்ய வேண்டும் என்று ரெகுலராக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு விடுப்பு எடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இத்தோடு நிற்பதில்லை. அவர்கள் அரசு தங்களுடைய கொள்கை முடிவிலே அவர்களை ரெகுலர் செய்வோம் என்று சொல்கின்ற வகையில் இது போன்ற போராட்டமும், இதற்கு பின்னாலே காரைக்காலை சேர்ந்த பெற்றோர்கள் மாணவர்களும் இணைந்து போராட்டம் செய்ய இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுத் தேர்வு நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதிகாரிகளுக்கு தெரியாதா? இவங்க ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளமும் இல்லை, ரினியூவலும் இல்லைன்னா அவங்க எப்படி பணிபுரிவாங்க? அப்ப அரசு தான் தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து மாற்றிக்கிட்டு அவங்கள ரெகுலர் பண்றதுக்கு உறுதிமொழி கொடுக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றம் இரவு நடைபெற உள்ளது. முன்னதாக
தர்காவில் வைத்து சிறப்பு தொழுகை செய்யப்பட்ட கொடிகளை சுமந்தபடி ரதங்கள், பல்லாக்கு, கப்பல்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் தர்காவை வந்தடைந்தது. இரவு கொடியேற்று விழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் காரைக்கால், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்பு பணியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கந்தூரி விழாவை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியாக பணிபுரிந்து வந்த திருமதி விஜயமோகனா அவர்கள் பள்ளி முதல்வராக பதவி உயர்வு பெற்று மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்துக்களை பெற்றார். காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியாக பணிபுரிந்து வரும் திருமதி விஜயமோகனா அவர்கள் பள்ளி முதல்வராக பதவி உயர்வு பெற்றார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் அவர்களை ஆட்சியர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், வருகின்ற பொதுத் தேர்வில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் பதவி உயர்வு பெற்றமைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். சாலைகளை சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலை மற்றும் நகர்ப்புற சாலைகளை சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகள் மிகவும் பழுதடைந்து உள்ளதால் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்று உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. அத்துடன் காரைக்கால் மாவட்டத்தின் எல்லை பகுதியான நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் காரைக்கால் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் இருந்தும் திருநள்ளார், வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதான சாலைகள் மேம்படுத்தப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் இருப்பதை கண்டித்து உடனடியாக புதுச்சேரி அரசு பிரதான சாலைகளை புதுப்பிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன், விசிக சார்பில் செந்தமிழ் செல்வன், போராளிகள் குழு தலைவர் கணேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் மேடு RMASP அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய மாணவர் படை மாணவர்களின் சாலை பாதுகாப்பு வார தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
காரைக்கால் மேடு RMASP அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு வாரத்தினை முன்னிட்டு தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு திருமலைராயன்பட்டினம் வட்ட ஆய்வாளர் பால் அவர்கள் சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் சாலை விதிமுறைகள் குறித்தும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அனைத்து மாணவர்களும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியினை ஏற்றனர். பின்னர் காரைக்கால் மேடு முதன்மை சாலையில் மாணவர்கள் தலைக்கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணி ஏற்பாட்டினை பள்ளி தேசிய மாணவர் படை பொறுப்பாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.